வணக்கம். இந்த பதிவு மூலம் உங்களுக்கு நான் தெரிவிப்பது, உடலை தூய்மை செய்வதற்கு என்று அல்லது பலவிதமான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு, பல நோய்களை தீர்ப்பதற்கான வழிகளை நான் உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு நான் கூறுவது என்னவென்றால், உப்பு தண்ணி அல்லது வயிற்றில் எண்ணெய் விடுவது அல்லது பால் குடிப்பது, இப்படி வயிறை தூய்மை செய்வதற்கு பலவிதமான விஷயங்களை உங்களுக்கு கூறியிருக்கிறேன். ஆனால் எதை செய்தாலும் முதலில் வயிற்றில் நீங்கள் உப்பு தண்ணியை குடித்துவிட்டு பிறகு நீங்கள் எண்ணெய் வைக்கக்கூடாது. ஏதேனும் ஒன்றுதான் செய்ய வேண்டும். அதே போன்று உப்பு தண்ணியை குடித்துவிட்டு வயிறு தூய்மை செய்த பிறகு நீங்கள் நான் கூறியது போன்று ஒன்று பூண்டு எடுத்து சாப்பிட்டு உங்கள் பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம் என்று எண்ணினால் எந்த பயனும் இருக்காது. ஏனென்றால் நீங்கள் உப்பு தண்ணி குடித்த தொட்டு உங்களுக்கு வயிறு முழுவதும் தூய்மையாக இருக்கும். உடலில் கேஸ்கள் எதுவும் இருக்காது. அந்த சமயங்களில் நீங்கள் பூண்டை சாப்பிட்டாலோ அல்லது இஞ்சி சாப்பிட்டாலோ அல்லது பெருங்காயம் சாப்பிட்டாலோ அல்லது வயிற்றில் எண்ணெய் வைத்தாலோ எதை செய்தாலும் உங்களுக்கு கேஸ் வெளியேறுவது தெரியாது. ஏனென்றால் உடலில் கேஸ் இருக்காது. அது உங்களுக்கு கழிவுகள் மூலம் வெளியேறிவிடும். அதனால் நீங்கள் வயிற்றில் உபாதைகள் இருக்கும்போது செய்தால் மட்டுமே அதன் பயன்கள் தெரியும். அனைத்து விஷயங்களையும் ஒரே நபர் செய்வது என்பது உங்களுக்கு ரிசல்ட், அதாவது உங்களுக்கு சரியான விடை கிடைக்காது. உங்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து செய்யுங்கள். ஒன்று வயிறை தூய்மை செய்வது என்றால் அதை செய்ய வேண்டும். உப்பு தண்ணி என்றால் 3 மாதம் ஒரு முறை வயிறை தூய்மை செய்ய வேண்டும். அந்த தூய்மை செய்வதற்கு இடையில் எப்பொழுதாவது நீங்கள் இது போன்று பூண்டை சாப்பிட்டு பார்க்கலாம் அல்லது வயிறில் எண்ணெய் வைத்து பரிசோதிக்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும் செய்யுங்கள். இது போன்றுதான் நீங்கள் மருத்துவரிடம் சென்றால் உங்கள் பிரச்சனைகள் என்னவென்று கூறினால் அவர்கள் ஒரு மருந்து மாத்திரை ஏதாவது கொடுப்பார்கள். அது பற்றாக்குறைக்கு நீங்கள் வீட்டில் இது போன்று ஏதாவது ஒன்றை செய்வீர்கள். அப்பொழுது ஒன்று இது வேலை செய்யாது அல்லது உங்களுக்கு அந்த மருந்து மாத்திரை வேலை செய்யாது. இது போன்ற பிரச்சனைகளால் தான் நீங்கள் மருத்துவர்களை குறை கூறுகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் மாத்திரைகள் சரியானதாக இருக்கும். ஆனால் நீங்கள் இது போன்று பூண்டு ஏதாவது சாப்பிட்டு இருப்பீர்கள் அல்லது வயிறு தூய்மை செய்திருப்பீர்கள். அது போன்ற சமயங்களில் அந்த மாத்திரை உங்களுக்கு சரியாக செயல்படாது. ஏனென்றால் இப்பொழுது வயிறு தூய்மை செய்தால் உங்களுக்கு அவர் கொடுத்த மாத்திரையில் பூண்டு இருக்கும், அது கேஸ் வெளியேறுவதற்கு. ஆனால் அந்த சமயத்தில் உங்களுக்கு அது பயனளிக்காது. அதனால் எதை செய்வதாக இருந்தாலும் பரிசோதித்து செய்யுங்கள். ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து செய்யுங்கள். வணக்கம்.